ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நோய் இல்லாமல் ரொம்ப நாட்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஆசை. ஆனால் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் தவறான உணவு பழக்கம், உடற்பயிற்சி இல்லாத வாழ்க்கை, மன அழுத்தம், இது மாதிரியான காரணங்களால் பல நோய்கள் சின்ன வயசுலேயே தாக்க ஆரம்பிச்சிருது. ஆனால் தினசரி உணவில் சில சக்தி வாய்ந்த உணவுகளை சேர்த்திங்கன்னா உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைச்சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வீடியோவில் நோய் இல்லாமல் வாழ உதவக்கூடிய 5 அற்புதமான உணவுகளை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய உணவு என்னென்னா நெல்லிக்காய் தாங்க. நெல்லிக்காய் அப்படிங்கிறது இயற்கை மருத்துவத்தினுடைய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நெல்லிக்காய் ஆரஞ்சு பழத்தை விட நிறைய விட்டமின் சி கொண்டது. இதோட நன்மைகளை பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நன்மை என்னென்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு நெல்லிக்காய் பயன்படுது. தினைக்கும் காலையில் வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இம்யூனிட்டி பவர் உங்களுக்கு அதிகமாகும். செகண்ட் நன்மை என்னென்னா சருமத்தை இளமையாக வச்சுருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் உதவியாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி கொலாஜன் உற்பத்தியை அதிகப்படுத்தி ஸ்கின்னை நல்லா க்ளோ ஆக்குது. மூன்றாவது நன்மை என்னென்னா முடி உதிர்தலை குறைக்கிறதுக்கு நெல்லிக்காய் பயன்படுது. நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் முடியோட வேர்களை பலப்படுத்துது. நான்காவது நன்மை சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கு நெல்லிக்காய் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இரத்த சர்க்கரை அளவு சீராக வைக்கிறதுக்கு நெல்லிக்காய் பயன்படுது. ஐந்தாவது நன்மை கல்லீரல் ஆரோக்கியத்துக்கு நெல்லிக்காய் பயன்படுதுங்க. கல்லீரலை சுத்தப்படுத்தி உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுற தன்மை நெல்லிக்காய்க்கு இருக்குது. எப்படி குடிக்கணும்னா ஒரு சின்ன நெல்லிக்காயை மிக்சியில் போட்டு அரைச்சி 100 மில்லிலிட்டர் தண்ணி நீங்கள் கலந்து குடிச்சிட்டு வரலாம். இரண்டாவது உணவு பேரிச்சம்பழம் தாங்க. பேரிச்சம்பழம் அப்படிங்கிறது ஒரு இயற்கையான சக்தி கொண்ட ஒரு உணவு. இதனால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்க்கலாமா? நன்மை 1 என்னென்னா இரத்த சோர்க்கையை குணப்படுத்துறதுக்கு பேரிச்சம்பழம் பயன்படுது. இதில் அதிக அளவு இரும்புச்சத்து இருக்கிறதால ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பேரிச்சம்பழம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இரண்டாவது நன்மை என்னென்னா உடலுக்கு உடனடியாக எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. இதில் இருக்கக்கூடிய இயற்கை சர்க்கரையை உடனடியாக ஒரு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. வேலை செய்கிறதுக்கான ஆற்றலை கொடுக்குது. மூன்றாவது நன்மை என்னென்னா எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு பேரிச்சம்பழம் பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய கால்சியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ் மாதிரியான சத்துக்கள் உங்களோட எலும்புகளை இரும்பு போல பலமாக்குது, வலுவாக்குறதுக்கு உதவியாக இருக்கும். நான்காவது நன்மை மலச்சிக்கலை போக்குறதுக்கு பேரிச்சம்பழம் பயன்படுது. பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் குடலோட இயக்கம் இருக்குல்ல, அதை சீராக்கி மலச்சிக்கல் பிரச்சனையை போக்குது. ஐந்தாவது நன்மை இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு பேரிச்சம்பழம் பயன்படுது. பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறதுக்கும் இதயத்தை பாதுகாக்கிறதுக்கும் பயன்படுது. எவ்வளவு சாப்பிடணும்னா தினமும் 2லேருந்து 4 பேரிச்சம்பழம் சாப்பிட்டாலே போதும். அளவுங்கிறது ரொம்பவே முக்கியங்க. அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு. ஸோ நீங்கள் தினமும் எடுத்துக்கோங்க, ஆனால் அளவாக எடுத்துக்கோங்க. 2 இல்லைன்னா 4 போதுமானதாக இருக்கும். மூணாவது உணவு முட்டை தாங்க. அதாவது எக்கு. முட்டை ஒரு முழுமையான புரோட்டீன் நிறைந்த உணவு. இதனால் கிடைக்கக்கூடிய நன்மை 1 என்னென்னா உயர்தர புரதச்சத்து கிடைக்குது. உடலுக்கு தேவையான முக்கியமான அமினோ அமிலங்களும் முட்டையில் இருக்குது. இரண்டாவது நன்மை தசைகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி கூட முட்டையில் இருக்குது. முக்கியமாக வயசானவங்களுக்கும் இளைஞர்களுக்கும் தசை வளர்ச்சி, அதாவது மசில் ஸ்ட்ரென்த் ரொம்பவே முக்கியமானது. மசில்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு இந்த முட்டை உதவியாக இருக்கும். மூன்றாவது நன்மை மூளையோட செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது. முட்டையில் இருக்கக்கூடிய கோலின் இருக்குல்ல, இந்த சத்து நினைவாற்றலை மேம்படுத்துது, ஞாபக சக்தியை பல மடங்கு பெருக்குது, மெமரி பவரை ஷார்ப்பாக வச்சுருக்கிறதுக்கும் கான்சன்ட்ரேஷன் பவரை ஷார்ப்பாக்குறதுக்கும் முட்டை பயன்படுது. நான்காவது நன்மை என்னென்னா கண் பார்வையை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. முட்டையில் இருக்கக்கூடிய லுட்டின், ஜியாக்சாந்தின்லாம் கண் ஆரோக்கியம் இருக்குல்ல, அதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஐந்தாவது நன்மை ரொம்ப நேரம் பசி எடுக்காத ஒரு உணர்வை கொடுக்குது. அதனால வெயிட் லாஸ் டயட்டில் இருக்கிறவங்களுக்கு முட்டை ஒரு சூப்பர் உணவாக இருக்கும். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். இந்த முட்டையை ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஆரோக்கியமானவர்கள் தினைக்கு 1 அப்படி இல்லைன்னா 2 முட்டைகள் வரை எடுத்துக்கலாம். தாராளமாக இல்லை, ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க அப்படின்னா டாக்டரோட ஆலோசனைப்படி நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஜிம்முக்கு போகிறவங்க தாராளமாக 3-4 முட்டைகள் கூட எடுத்துக்கலாம்.
ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க மட்டும் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா முட்டை எடுத்துக்கிறது நல்லது. 4வது பார்க்கக்கூடிய உணவு என்னன்னா வெள்ளை பூண்டு தாங்க. இங்கிலீஷில் கார்லிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூண்டு ஒரு இயற்கையான மருந்துங்க. நம்ம வீட்டிலையே நார்மலாக ஒருத்தவங்க வயிறு வலி இல்லைன்னா நெஞ்சு வலிச்சாலோ உடனே என்ன பண்ணுவோம், வெள்ளை பூண்டை சுட்டு கொடுப்போம். அது சரியாயிரும். இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. முக்கியமாக இதோட நன்மைகளை பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் நன்மை என்னென்னா ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த பூண்டு பயன்படுது. பூண்டில் இருக்கக்கூடிய அல்லிசின் இருக்குல்ல, அது என்ன பண்ணுன்னா இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இதயம் சார்ந்த நோய்களை தடுக்கிறதுக்கு பூண்டு பயன்படுது. 2வது நன்மை கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு பூண்டு பயன்படுது. கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கும் பூண்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3வது நன்மை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பூண்டு பெஸ்ட் சாய்ஸாக இருக்குங்க. சளி, காய்ச்சல், வைரஸ் தொற்றுகளை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை பூண்டில் இருக்குது. 4வது நன்மை உடலோட அலர்ஜியை குறைக்கக்கூடிய தன்மை கூட இதில் இருக்குது. அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் இருக்குது. இதனால் உடலில் ஏற்படுள்ள அந்த வலி வீக்கத்தை சரி பண்ணிக்கலாம். 5வது நன்மை இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கு பூண்டு பயன்படுது. இதய நோய் அபாயத்தை குறைக்குது. ரத்தத்தை சுத்தப்படுத்துது. தலையிலிருந்து பாதம் வரைக்கும் ரத்தம் சீராக பாயிறதுக்கு உதவியாக இருக்கும். இப்படிப்பட்ட பூண்டை எப்படி சாப்பிடணும்னா காலை 1 அப்படி இல்லைன்னா 2 பூண்டு பற்களை எடுத்துட்டு நீங்கள் அப்படியே வாயில் போட்டு மென்று சாப்பிடலாம். அது உங்களுக்கு பிடிக்காதுன்னா இந்த பூண்டு இருக்குல்ல, அது வெறும் வடை சட்டியில் போட்டு வறுத்துட்டு அப்புறமா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் எண்ணெய் ஊற்றாமல் நீங்கள் வறுத்துட்டு எடுத்துக்கணும். 5வது பார்க்கக்கூடிய உணவு, அந்த உணவு ரொம்பவே முக்கியமான உணவுங்க. அதான் பச்சை காய்கறிகளும் கீரை வகைகளும். க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸு, அது எல்லாமே உங்களோட ஆரோக்கியத்திற்கு அடித்தளம் அப்படின்னு சொல்லலாம். பச்சை கலரில் இருக்கிற எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமானது தாங்க. அதில் என்ன இருக்குன்னா விட்டமின்கள் அதிகமாக நிறைஞ்சிருக்கும். பச்சை கலரில் இருக்கக்கூடிய காய்கறிகள் எல்லாத்துக்குமே விட்டமின்கள் அதிகரிக்கக்கூடிய சக்தி இருக்குது. ஏன்னா விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் கே, போலேட் இது மாதிரியான நம்மளோட உடம்போட ஆரோக்கியத்துக்கு தேவையான எல்லா விட்டமின்களும் இந்த பச்சை இலை காய்கறிகள் இருக்குது. இரத்த சோகையை தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இரும்பு சத்துக்கள் நிறைஞ்சிருக்கும். எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு தேவையான கால்சியம், விட்டமின் கேயும் கீரைகளில் இருக்குது. செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு தேவையான நார்ச்சத்துக்கள் கூட அதிகமாக இருக்குங்க. இதனால உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஆன்டிஆக்சிடென்ட் கூட அதிகமாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். நார்மலாக பச்சை கலரில் இருக்கக்கூடிய காய்கறிகளில் வெண்டைக்காய் அது மாதிரியான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம். கீரைகளில் முருங்கைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, பசலைக்கீரை இது மாதிரியான கீரைகள் நீங்கள் எடுத்துக்கலாம். குறைஞ்சபட்சம் வாரத்தில் ஒரு முறையாவது நீங்கள் கீரைகளையும் பச்சை காய்கறிகளையும் உங்கள் உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். உடல் சோர்வை குறைக்கும். இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கும். சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறதுக்கு உதவும். எலும்புகளை வலுவாக்கும். கண் பார்வையை மேம்படுத்தும். மூளையோட செயல்பாடு சிறப்பாக இருக்க உதவியாக இருக்கும். என்றும் இளமையோடு இருக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். இந்த 5 உணவுகளை எடுக்க எடுக்க அந்த அளவுக்கு உங்களோட ஆரோக்கியத்தை அதை அள்ளி கொடுக்கும். இந்த 5 உணவுகளை எடுக்கிறப்ப கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறப்ப நெல்லிக்காயை அதிகமாக சேர்க்காதீங்க. ஒரு நாளைக்கு 1 இல்லைன்னா 2 நெல்லிக்காய் போதும். அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. சைடு எஃபெக்டை உண்டாக்கிரும். அதனால தான் நம்ம சொல்கிறோம் 1 அப்படி இல்லைன்னா 2 போதும். டெய்லி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 2 நெல்லிக்காய்க்கு மேலே ஆனால் எடுக்கக்கூடாது. அடுத்து நீரிழிவு நோயாளிகள், சர்க்கரை நோயாளிகள் என்ன பண்ணணும்னா பேரிச்சம்பழம் எடுத்துக்கிறத நீங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிடலாம். முட்டை சாப்பிட்டா அலர்ஜி வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 5 உணவுகளில் மற்ற உணவு எடுத்துக்கலாம். முட்டையை அவாய்ட் பண்ணிடுங்க. பூண்டு சாப்பிட்டா சிலருக்கு ஸ்மெல்லு பிடிக்காமல் ஒத்துக்காமல் போகும். அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் பூண்டு ஒத்துக்காது. நீங்கள் மற்ற 4 உணவுகளையும் பூண்டு அவாய்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். பச்சை இலை காய்கறிகளை ஒரே மாதிரி சாப்பிட்டு உங்களுக்கு போர் அடிக்கும்னா ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பச்சை இலை காய்கறிகள், பச்சை கீரைகள் அப்படின்னு நீங்கள் மாற்றி மாற்றி சாப்பிட்றப்ப போர் அடிக்காமல் இருக்கும். சத்துக்கள் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். இயற்கை நமக்கு கொடுத்துருக்குல இந்த நெல்லிக்காய், பேரிச்சம்பழம், முட்டை, வெள்ளை பூண்டு, பச்சை காய்கறிகள் இதை சரியான அளவில் தினமும் சேர்த்துக்கிட்டு ஆரோக்கியமாக வாழ்வீங்க அப்படின்னு நம்புகிறேன். 100 வயசை தாண்டியும் ஆயிலிருந்து நீடிக்கலாம்.
இந்த மாதிரியான உணவுகள சாப்பிட்டு தான் நம்மளோட முன்னோர்களோட ஆயுள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பட்டனையும், ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நெறைய பேரு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது, இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்கள மோட்டிவேட் செய்ற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்க செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவுல சந்திக்கலாம். தேங்க் யூ. பாய்.